வெல்கம் டு டாரின்ஸ் பேஷன். இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற எங்களோட வீட்டில் நாங்கள் வச்ச கிறிஸ்மஸ் ட்ரீ அதுதான் இது. அது நாங்கள் இந்த முறை கொஞ்சம் சிங்கிளாக தான் வச்சோனாங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய ட்ரீ. இதுக்கு கீழ்த்தட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வைக்கல. நாங்கள் டெக்கரேஷன் சாமான புதுசாக எதுவுமே வேண்டையில் இருக்கிற டெக்கரேஷன் பழைசு அதைத்தான் வச்சு இந்த முறை சிம்பிளாக தான் செஞ்சுறாங்க. எனக்கு இது பெருசு தான், ஆனால் கீழான்னு வைக்கல. இந்த கீழான என்ன செஞ்சினாங்கன்னு உங்களுக்கு நான் கடைசியில் சொல்கிறேன். அடுத்த பார்த்திங்கன்னா இது எங்களோட பாலன் செட். இதில் ஃபுல்லாகவே பாலன் இது மட்டும்தான் இருக்கும். அதை சுற்றி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பூக்கண்டுகளை தான் வச்சுனான். இந்த பாடன் குடிலுக்கு அங்கால கரையில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். இதுதான் நாங்கள் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீன்னு பின்னால் வச்சுருக்கிறோம். இதுக்கு பின்னுக்கு சிம்பிளாக அதையும் ஒரு டெக்கரேஷன் மாதிரியே செஞ்சுருந்தோம் நாங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாலன் செட்டுக்கு நாங்கள் அந்த சின்ன சின்ன பல்ப் செட்டு எதுவுமே போடலை. ஒரு ஃபோக்கஸ் லைட்டில் கலர் மாறுற செட்டிங் உள்ள ஃபோக்கஸ் லைட் மட்டும்தான் நாங்கள் இந்த பாலன் குடிலுக்கு சிம்பிளாக செஞ்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் நாங்கள் விட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ தனியாக ப்ளூ வந்தால் ப்ளூ அமர்த்தினா தனியாக ப்ளூவாகவே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன கலருக்கு மாற்றணும். இப்போ நான் ப்ளூ அமர்த்தினால் பார்த்திங்கன்னா தனியாக ப்ளூ தனியாகவே இருக்கும். இப்போ ரெட் அமர்த்தினா தனியாக ரெட்டாகவே இருக்கும். அப்படி நாங்கள் இதில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டார் ஏற்றினாங்க. எங்களோட கேட்டுக்கு பக்கத்தில் தூணில் கட்டி ஒரு பப் வச்சு அதுக்கு மேலே ஸ்டார் ஏற்றினாங்க. இந்த ஸ்டார் பார்த்திங்கன்னா ரோட்டில் போகிற எல்லாருக்குமே தெரியக்கூடிய மாதிரி தான் இந்த ஸ்டார் இருக்கும். நாங்கள் வளமையாகவே இந்த ஸ்டாரை செஞ்சு வைக்கிறோம். நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் கிறிஸ்மஸுக்கான அவுட்ஃபிட். சர்ச்சுக்கு போகிறதுக்கு இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 9500 எடுத்தேன் நான். இந்த டாப் பார்த்திங்கன்னா காலுக்கு கொஞ்சம் மேலே ஃபுல்லாக இருக்காது. அதோட இந்த ஜீன்ஸும் வரும். இந்த ஜீன்ஸுக்கு பார்த்திங்கன்னா அதே டிசைன் ஜீன்ஸில் இருக்கும். இந்த ஷோலும் இது டார்க் ப்ளூவில் வரும் இந்த ஷோல். அடுத்த பார்த்திங்கன்னா இதுக்கு நான் என்னென்ன அக்சசரிஸ் எடுத்தேன்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு இயரிங். அந்த இயரிங்கில் பார்த்திங்கன்னா மயிலிறகு மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே சில்வர் செட். அதுக்கு கைக்கு போடுறதுக்கு ஒரு வளைய மாதிரி அதில் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும். அடுத்தது நெக்லஸ், அதுவும் ஒரு சில்வர் நெக்லஸ். இதுதான் இந்த அவுட்ஃபிட். அப்போ இதுக்கு கேன் பேக் எடுத்தேன்னா கேன் பேக் சின்ன பர்ஸ் தான் எடுத்தேன். இதுக்கு மச்சிங் ஆகக்கூடிய மாதிரி சில்வரும் ப்ளூவும் வர மாதிரி கேன் பேக்கை சூஸ் பண்ணி கொண்டேன். எவ்வளோ தான் என் அவுட்ஃபிட். இப்போ நான் ரெடியான எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் என் அவுட்ஃபிட். இதுக்கு ஒரு சிம்பிள் ஹீலும் போட்டேன். இதுதான் என்ன ஃபினிஷ்ட். இப்போ பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு ரெடி ஆயாச்சு. இதுதான் எங்களோட சர்ச். எங்களுக்கு நைட் 11:40 அப்படி பூசை வச்சுருந்தாங்க. வெளியாலையும் பாடன் குடில் வச்சுருந்தது, உள்ளுக்குள்ளேயும் பாடன் குடில் வச்சுருந்தாங்க. இது உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா பலூனால் டெக்கரேட் பண்ணி இருந்துச்சு. நாங்கள் நேரத்துக்கே போயாச்சு. அதுக்கு பிறகு மாசெல்லாம் முடிஞ்ச பிறகு பாலனை முத்தி செஞ்சுட்டு ஃபாதர்ஸ்கிட்ட பிளஸ்ஸிங் வேண்டிட்டு வீட்டை வந்தாச்சு. இதுதான் எங்களோட நைட் கிறிஸ்மஸோட பிளானாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு எங்களோட வீட்டை போகாமல் கிறிஸ்மஸ் முடிய நாங்கள் எங்களோட மாமா வீட்டை தான் போனாங்க. என்ன மாமாட்ட போய் இரவே நைட்டே கிறிஸ்மஸுக்கு பிளஸ்ஸிங் எல்லாம் வேண்டி அம்மாக்கிட்ட இருந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துனாங்க. ஃபேமிலியாக சேர்ந்து சர்ச்லேயும் ஃபோட்டோஸ் எடுத்துனாங்க. ஃபேமிலியாகவும் அவங்க வீட்டையும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டே நாங்கள் மாமாக்கு என்னை விட அம்மா மாட்டையெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. மார்னிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸோடு தான் வெளியால் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது போகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அங்கெல்லாம் பாடன் குடிலாம் இருக்கிறது என் ஃப்ரெண்டுகிட்ட விட்டு தான் போயிருந்தேன். நாங்கள் அவியல் செஞ்சுருங்க பாலன்கூடு தான் பாலன்கூடு செட் தான் இது. அதுக்கு பிறகு அவங்க வீட்டை எங்களுக்கு கேக்கும் முறுக்கு வாழைப்பழம் எல்லாம் தந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு
அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எங்கடா போகலாம்னு பிளான் பண்ணும்போது எங்களுக்கு வவுனியால் பெருசாக நாங்கள் வெளியால் போகிறதுக்கு இடம் இல்லை. அதாவது சரி நாங்கள் எல்லோரும் பார்க்குக்கு போயிட்டு அங்கே நாங்கள் கொஞ்சம் கதைச்சி ஃப்ரீயாக இருந்துட்டு அங்கே இருந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து கூட நாங்கள் காய்ச்சினாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் எல்லாருமே இருந்து ஏன்னா நிறைய நாள் நாங்கள் மீட் பண்ணி ஆயிடுச்சு. அதனால் இருந்து நல்லா கதைச்சி இட்டு நாங்கள் அங்கேயும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் லன்ச் டைம் ஆகிட்டுது. அதுக்கு பிறகு சரி லஞ்சுக்கு போகலாமென்று வந்துக்கிட்டோம். நாங்கள் லஞ்சுக்கு எங்கே போனோம்னு பார்த்திங்கன்னா வன்னியன் ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் இதான் வன்னியன் ஹோட்டலில் வெளி இது. அடுத்ததான் நாங்கள் வன்னியன் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வளமையாகவே கீழே தான் இருக்கேன். இப்போ தான் புதுசாக மேலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மேலே போகிறது. மேலேருந்து சாப்பிட போனதுக்கு நல்லா இருந்து டெக்கரேஷன், அந்த பூக்கள் எல்லாம் தொங்குற மாதிரி நல்லா இருந்துச்சு, நல்ல வியூவாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் இங்கே சாப்பாடு ஆர்டர் பண்ணால் கொஞ்சம் வர லேட் ஆகும். ஸோ நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வரும் வரைக்கும் எல்லோரும் இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்தாச்சு. நாங்கள் இன்னும் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பிரியாணியும் நாசிக் மிஸும் தான் ஆர்டர் பண்ணி இருந்தோம். அதோட ஒரு பெப்சி அவ்வளோ தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் 3 பேர் தான் போனாங்க. அப்போ இவ்வளோ எங்களுக்கு காணுமென்று ஆர்டர் பண்ணிட்டோம். அடுத்த பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்து பெப்சியை 3 பேருக்கும் ஊற்றிட்டு இருந்தால் அதுக்கு பிறகு சரி இது பெப்சி என்ன நாங்கள் ஊற்றின பிறகு இப்போ நாங்கள் என்னென்ன ஒரு ஆளுக்கு ஒரு டிஷ் எடுக்கல. 3 பேருமே ஃபஸ்ட்டாக சாப்பிட்டது நாசிக் மிஸ், அது நல்லாவே இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டாக 3 பேருக்கும் பங்கிட்டு போட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி எடுத்திருந்தோம். அது அந்தளவுக்கு நல்லா இல்லை, எங்களுக்கு பிடிக்கலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாப்பாடு ஆர்டர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டு கதைச்சி சிரித்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி நிறைய நேரம் தான் கதைச்சினாங்க. நல்லாவே லேட் ஆகிட்டு அதுக்கு பிறகு சரி சாப்பிட்டாச்சு. அடுத்தது எங்கே போகலாமெண்டு நாங்கள் ஐஸ்கிரீம் குடிக்க போன இடம் தான் ஒன் ஷாட். இதுதான் இங்கேயும் நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கு தான் போயிருந்தேன் நான். அப்போ சரி என் ஃப்ரெண்ட் முதலே போயிருந்தாள். அப்போ சரி என் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டோம் இங்கே என்ன நல்லா இருக்குமெண்டு. அவள் சொன்னால் ரோல் ஐஸ்கிரீம் நல்லா இருக்குமெண்டு. சரி இப்போ எல்லாருமே ரோல் ஐஸ்கிரீம் எடுத்து குடிக்கிறத விட ஒரு ஆள் ரோல் ஐஸ்கிரீம் அடுத்தது வேறு என்ன நாங்கள் சூஸ் பண்ணலாமெண்டு பார்த்துருந்தாங்க. நாங்கள் கிறிஸ்மஸ் நாளாண்டு போனதால் இங்கே பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஆஃபர் போய்க்கு வந்துருந்துச்சுது. அப்போ சரி கிறிஸ்மஸ் ஆஃபர் கம்போ போயிடுச்சு, நோமலாகவும் போயிடுச்சுது. கம்போவில் பார்த்திங்கன்னா புட்டை ஐஸ்கிரீம் அந்த நிறைய இருந்துச்சு. கூட 2 பேருக்கு 3 ஐட்டம். நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டதுன்றதால எங்களுக்கு அது கொஞ்சம் ஓவராகவே இருந்துச்சு. அப்போ சரி அதை பார்த்துட்டு நாங்கள் புட்டு ஐஸ்கிரீம் ஒன்றும் ரோல் ஐஸ்கிரீம் ஒன்றும் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ புட்டு ஐஸ்கிரீம் என்று பார்க்கும்போது அதில் 10% டிஸ்கவுண்ட் அப்படி இந்த கிறிஸ்மஸ் நாளுன்றதால எங்களுக்கு ஆஃபர் எல்லாம் கிடச்சிது. அப்போ சரியாக நாங்கள் அதுக்கு பிறகு புட்டு ஐஸ்கிரீமையும் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரோல் ஐஸ்கிரீமையும் 3 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். அதோட சரி என்று எங்களோட பிளானை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு முடிச்சுட்டு அவைண்ட வீட்டுக்கு போயாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஃபேமிலியாக அது வந்திருக்கிறோம். அங்கேண்டா மதவச்ச குளத்தில் இருக்கிற ஆச்சிரமத்துக்கு வந்திருக்கோம். கிறிஸ்மஸ் நாளுக்கு ஏன் வந்திருக்கோம்னா இங்கே எங்களோட ரிலேட்டிவ் ஃபாதர் இருக்கிறார். அவர்கிட்ட கிறிஸ்மஸுக்கு நாங்கள் ஃபேமிலியாக போய் பிளெஸ்ஸிங் வேண்ட தான் வந்திருந்தோம். இதான் அந்த சர்ச் சிம்பிளாக நல்ல வடிவாக இருக்கும். இந்த சர்ச் அங்கே பாலன் குடில் வச்சுருக்காங்க கிறிஸ்மஸுக்கு. அது தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். நல்ல வடிவாக இருந்துச்சு, குகை மாதிரி எல்லாம் செட் பண்ணி இருந்துச்சு. இதான் அந்த பாலன். இது கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மரத்தூளை போட்டிருந்தாங்க. கூடுதலாக எல்லா இடமும் பார்த்திங்கன்னா வைக்கோல் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த மரத்தூளை தான் ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க பாலனுக்கு கீழே. இது பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே இருக்கிற சர்ச் இது நல்ல வடிவாகவே இருக்கும். எந்த நாளுமே சிம்பிளாக இந்த கிராண்ட் லுக்கில் இருக்கும். இது நல்ல அந்த சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லலாங்க. ஏதாவது வேண்டினா அது உடனே நடந்துடும் இந்த சர்ச்சில். இதுதான் அந்த சர்ச்சின் வழி. இது நல்ல பூங்காவாக வச்சுருப்பாங்க. சுற்றி வர நல்ல மரமாகவே இருக்கும். இங்கே நெல்லிக்ரஸும் விற்பினம். அங்கே பார்த்திங்கன்னா நெல்லிக்ரஸ் அது எல்லாமே விற்கிற இடமும் இருக்குது. அதுக்கு பிறகு அங்கே நாங்கள் பாலன் கொடுறோன்னு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் பின்னேறமாக ஃபேமிலியாக நாங்கள் பெருசாக வெளியாட போகிறதில்ல. அப்போ ஃபாதர்கிட்டே டீ எல்லாம் குடிச்சிட்டேன் கேட்கலாம். சரி என்றாலும் பானிஸ் ஏதாவது
சாப்பிடுவோமெண்டு நாங்கள் ஓனியால் இருக்க சிம்போனுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் நாங்கள் என்ன பனீஸ் எடுத்துகிட்டு போனோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பனீஸும் சிக்கன் சம்பல் பன் இருக்கும். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் போன டைம் அது சிக்கன் சம்பல் பன் ஒன்று தான் இருந்துச்சு. சரியேண்டு அதில் ஒன்றும் சிக்கன் பன்னும் எடுத்துகிட்டு அங்கேயும் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீட்டை வந்துட்டோம். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன செஞ்சினாங்கன்னா பிரியாணி தான் செஞ்சிருந்தாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் நாளண்டு எல்லாருமே கூட லஞ்சுக்கு வீட்டை இல்லை. தாம்பின ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போயாச்சு. அப்பா அம்மா மட்டும்தான் வீட்டை இருந்தவியல். அப்போ சரியண்டு நைட்டுக்கு தான் ரிலேட்டிவ் எல்லாருமே வீட்டுக்கு வரணும். அப்போ அதுக்கு ஸ்பெஷலாக வந்து பிரியாணி தான் இன்றைக்கி டின்னருக்கு செஞ்சினாங்க. பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாகவே எங்களோட அம்மா செய்வாள். பிரியாணிக்கு என்னென்ன செஞ்சினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியும் ரைத்தாவும் சிக்கன் 65 மாதிரி நேரத்துக்கு அந்த ஊற வச்சு பிரட்டி பொரித்து எடுத்தனாங்க. அதுவும் முட்டையை அவிச்சு எடுத்துக்கொண்டாங்க. இதுதான் நாங்கள் சிம்பிளாக வீட்லேயே பிரியாணி செஞ்சினாங்க. வீட்டை வந்து எல்லா ரிலேட்டிவுமே நல்லா இருந்துன்னு சொன்னாங்க. பிரியாணி எல்லாம் சோடா இல்லாமலாம் பெப்சியை வேண்டிட்டு வர சொல்ல எங்களோட தம்பி ஃபெண்டாவை வேண்டிட்டு வந்துட்டான். சரி என்ன செய்கிறேன்ட்டு ஃபெண்டாவையே எல்லாருமே குடிச்சு கொண்டோம். கடைசியாக இதுதான் எங்களோட கிறிஸ்மஸ் இந்த ஃபைனல். இது பிரியாணி சாப்பிட்டதோடு எங்களோட கிறிஸ்மஸும் வீட்டை ரிலேட்டிவ் எல்லாம் வந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணினதோடு எங்களோட கிறிஸ்மஸும் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.